கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் சிந்தனைக்காய் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்ராகமம் 27 அதிகாரம் 20 குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளை இடுவாயாக. ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தில் குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டுமானால் இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை ஊற்றி கொண்டிருப்பார்களாம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் அணைந்து போகாமல் அவருக்காக பிரகாசிக்கும்படி ஒளியாய் வந்தவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறதா இருந்தது, இருள் அதை பற்றி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. இந்த நாளிலே அந்த ஒளி நமக்காய் என்ன செய்தது என்று பார்க்கலாமா? பாவத்திலே, அடிமைத்தனத்திலே, சாபத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை மீட்கும்படியாகவும் கீழ்ப்படியாமையிலே தேவ உறவை விட்டு பிரிந்த நம்மை அவரோடு இணைக்கும்படியாக அவருடைய சொந்த சரீரத்தை இடித்து பிழிய ஒப்பு கொடுத்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்கு விலை கிரயமாக கொடுத்து இந்த உலகத்தில் நம்மை எரிய செய்து கொண்டிருக்கிறவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்மில் உள்ள ஒளி அணைந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாய் தேவ ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்து தேவனுக்காய் ஒளி கொடுக்கிறவர்களாய் இருக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய ஆவி ஆத்தும சரீரம் உமக்கே சொந்தம். நீர் என்னை இந்த உலகத்திற்கு ஒளியாக மாற்றும். என்னில் உள்ள ஒளி அணைந்து போகாமல் இருக்க எனக்கு கிருபை தாங்க என்று தேவ சன்னிதானத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேளைக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் தகப்பனே, உம்முடைய சரீரத்தை அப்பா இடித்து பிழிய ஒப்பு கொடுத்து ராஜா, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே ராஜா எங்களை கிரயமாய் நீர் கொண்டீரே ராஜா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இனி நாங்கள் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு ராஜா எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை தகப்பனே நீர் ஆட்கொள்ளுவீராக ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால் ராஜா எங்களுக்கு பரிபூரண மீட்பை ராஜா நீர் தருவீராக ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்களில் உள்ள ஒளி ராஜா அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாய் ராஜா நாங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் மாற என் தேவன் அனுக்கிரகம் செய்வீராக ராஜா. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. May God bless you.